நேற்று நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிச்சுவாங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு கடைசி 5 ஓவரில் ஆட்டம் தலைகீழாக மாறி தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காவ்யா மாறன் நம்ம எம்எஸ் தோனி அவரை கிண்டல் செஞ்சு அவமானப்படுற மாதிரியான விஷயத்துல செயல்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இதை நம்ம தல அஜித் அவர்கள் மைதானத்துல இருந்து நேற்று பார்த்திருக்காரு. அதாவது நேற்று அஜித் அவர்களுக்கு கல்யாண நாள் அப்படிங்கிறதால குடும்பத்தோட நம்ம சிஎஸ்கே அணியின் இந்த மேட்சை பார்க்க வந்த அஜித் அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமா காவ்யா மாறன் தோனி அவர்கள் கிட்ட மரியாதை இல்லாம நடந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்து ரொம்பவே பயங்கரமாக கொந்தளிச்சு போய் கோபத்துக்கு உச்சிக்கே போன அஜித் அவர்கள் அங்கே மைதானத்தில் இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி காவ்யா மாறன் அதே போல் அவங்களுடைய அம்மா 2 பேருக்குமே அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரியான செயலில் ஈடுபட்டுட்டு தான் அஜித் அவர்கள் அங்கே இருந்து புறப்பட்டிருக்காரு. அதாவது சிஎஸ்கே அணி நேற்று நிச்சயமாக ஹைதராபாத் அணியை தோக்கடிச்சு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க 9வது இடம், நம்ம சிஎஸ்கே 10வது இடம். 2 பேருமே ஏறக்குறைய ஒரே மாதிரியான நிலைமையில் இருக்கிறதால நம்ம சிஎஸ்கே ஹைதராபாத் அணியை ஜெயிச்சு வெற்றியின் முகத்துக்கு திரும்பிடுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஹைதராபாத் அணியை வீழ்த்த முடியல. கடைசி 5 ஓவரில் ஆட்டம் மொமெண்டம் தலைகளாக மாறினதால சிஎஸ்கே அதிர்ச்சி தரும் தோல்வியை அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூமை நோக்கி போயிட்டு இருக்கப்ப அங்கே எல்லாருமே பிளேயர்கள் எல்லாருமே ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே நின்றுட்டு இருந்த காவ்யா மாறன் நம்ம தோனி அவர்களுக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்க வர்றப்ப ஒரு மாதிரி நக்கலா தோனி அவரை பார்த்து ஒரு வித்தியாசமான சிரிப்பை சிரிச்சு காவ்யா மாறன் தோனி அவர்களை அவமானப்படுத்துகிற மாதிரியான செயலில் அந்த இடத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த புகைப்படத்தையும் வீடியோவையும் பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக கோபம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக தல அஜித் அவர்கள் அவர் மைதானத்தில் தான் இருந்திருக்காரு. அவரும் இந்த விஷயத்தை பார்த்திருக்காரு. அவரும் ஒரு நிமிடம் ஸ்டன் ஆகி போய் அஜித் அவர்கள் முகமே மிகப்பெரிய அளவில் சோகமா வாடி போயிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா சிஎஸ்கே அணியும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பத்தாக்குறைக்கு காவ்யா மாறன் தோனி அவர்களை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரியான செயலில் ஈடுபட்டது அங்க இருந்து எல்லாருக்குமே கோபம் ஏற்படுத்தி இருந்தது. அதே போலதான் அஜித் அவர்களுக்கும் ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து எல்லாருமே அவங்கவுங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித் அவர்களும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு அங்க இருந்து. ஸோ அப்ப காவ்யா மாறன் அதே போல அவங்களுடைய அம்மா 2 பேருமே அஜித் அவர்களை பார்த்து ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்து ஒரு சில நிமிடங்கள் அஜித் அவர்கள்கிட்ட பேசிக்கிட்டு புகைப்படம் கூட நின்று எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா கையை காட்டி வணக்கம், நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு 1-2 வார்த்தைகள் மட்டும் பேசிட்டு அவங்க கிட்ட மேற்கொண்டு எதுவும் பேச விருப்பப்படாமல் உடனடியாக அஜித் அவர்கள் 2 புன்சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு உடனே அங்கே இருந்து அஜித் அவர்கள் புறப்பட்டு போயிட்டாரு. ஸோ காவ்யா மாறன் அதே போல அவங்க அம்மா 2 பேருக்குமே அஜித் அவர்கள் செஞ்சது ரொம்ப பெரிய ஒரு இன்சல்ட்டாக தான் அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா ஒரு புகைப்படம் எடுக்க நினைச்சிருக்காங்க, அதுக்கு கூட அஜித் அவர்கள் அவ்வளோ பண்ணல. அவங்க பேசுனதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு உடனடியாக அவங்களை இன்சல்ட் பண்ணும் விதமா, அதாவது இதுக்கு முன்னாடி காவ்யா மாறன் தோனி அவர்களை இன்சல்ட் பண்ண பார்த்தாங்க, அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா அஜித் அவர்கள் பதிலுக்கு அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும் விதமா 1-2 வார்த்தைகள் பேசிட்டு மேற்கொண்டு அவங்க கிட்ட பேச விருப்பப்படாத மாதிரி அஜித் அவர்கள் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு உடனே அங்க இருந்து புறப்பட்டு போயிட்டாரு. இது நிச்சயமா காவ்யா மாறன் அதே போல அவங்க அம்மா 2 பேருக்குமே ஒரு விதமான இன்சல்ட்டை நிச்சயமா அஜித் அவர்களுடைய இந்த செய்கை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும்.